இன்றைக்கி எப்படியாவது எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சமையலாக செஞ்சு அசத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியான தேங்காய் பால் ரசம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி ஆரம்பித்தேன். ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. பட் நான் செஞ்சதுனால அந்த ரெசிப்பியே வேர்க்கிற அளவுக்கு செஞ்சுட்டு என்னாலேயே சாப்பிடவே முடியல. கொஞ்சம் தண்ணி இல்லை நிறையவே தண்ணி ஊற்றிட்டேங்க. ரசம் ஃபுல்லாகவே ஒரே தண்ணியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கே அவங்க சாப்பிட ஒரு பார்வையை பார்த்துட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போல்லாம் எனக்கு கால் வரதை விட ஊர்லேருந்து லின்சி கூட பேசுகிறதுக்கு தான் ஃபோன் வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் லின்சி அம்மாவோட வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா நம்ம வச்ச கண்டில் ஃபஸ்ட்டு லீவ்ஸ் வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிளைமேட் நல்லா பார்க்கவே அழகாக இருந்தது. அப்புறம் ஈவினிங்காக சேர்ந்து கிளைமேட்டோட அழகாக டீயை போட்டு குடிச்சிட்டு எங்களோட ஈவினிங் ரொட்டீனாகவே கண்டிப்பாக டீ இருக்க தான் செய்யும். டீ போட்டு குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஒர்க்கு கிளம்பி போயிட்டாங்க. இனிமேல் என்ன, நம்ம வீட்டில் இருக்க 2 கால் குட்டி 4 கால் குட்டிக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான்.